அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது திமுக பிரமுகரின் பேரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காதல் விவகாரத்தில் மாணவர் நிதின் சாய் கார் ஏற்றி கொல்லப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் திமுக பிரமுகர் தனசேகரின் மகள்வழி பேரன் சந்துருவை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கைது நடவடிக்கை குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். காலை வணக்கம் கௌதமி. சென்னையில் நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக காரை ஏற்றி ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். காரை ஏற்றி கொலை செய்தது அரசியல் பிரபலத்தின் வாரிசு என்பதால் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குவதாக உயிரிழந்த மாணவரின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்த நிலையில் தற்போது திருமங்கலம் காவல்துறையினர் அந்த முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளனர். சென்னை ஐனாவரம் முத்தம்மன் தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்பவரது மகன் நிதின் சாய். இவர் மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படித்து வருவதாக தெரிகிறது. அவரது நண்பர் அபிஷேக் என்பவர் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு நிதின் சாய் மற்றும் அபிஷேக் ஆகிய இருவரும் தன் நண்பர்களுடன் திருமங்கலம் பள்ளிச்சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு சொகுசு கார் ஒன்று படுபயங்கரமாக மோதியதில் அபிஷேக் தூக்கி வீசப்பட்டார். பின்னால் அமர்ந்து வந்த நிதின் சாய் கீழே நிலை தவறி விழுந்த போது அவரது மீது 2 முறை காரை ஏற்றி விபத்து ஏற்படுத்தியது போல இருந்ததாக தெரிய வந்தது. இந்த நிலையில் அது விபத்து அல்ல, திட்டமிட்ட படுகொலை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவத்தில் இந்த திமுக அரசியல் பிரமுகரின் மகள் வழி பேரன் அரசியல் பலம் வாய்ந்ததால் அவரை கைது செய்ய வேண்டும் என கூறி உயிரிழந்த நிதின் சாயின் உறவினர்கள் சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அந்த முற்றுகை போராட்டமானது நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை அண்ணாநகர் திருமங்கலம் காவல்துறையினர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக பிரமுகர் தனசேகர், அதாவது KK நகர் தனசேகர் அவர்களின் மகள் வழி பேரன் சந்துரு என்பவரை இன்று அதிகாலையில் அவரது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவரை வைத்து கைது செய்ததாக தெரிய வருகிறது. தற்போது அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து அவரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. எதற்காக இந்த சம்பவமானது நடைபெற்றது, ஏன் அவ்வாறு இந்த காரை ஏற்றி இந்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் அடுத்தடுத்து சந்துரு அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே தற்போது தெரிய வரும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என உயிரிழந்த நிதின் சாயின் உறவினர்கள் குறிப்பிட்ட சந்துரு என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை வழக்கில் திமுக பிரமுகரின் பேரன் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.